ரஷ்யா எப்பவும் போல தினம் தினம் உக்ரைன்ல பல பகுதிகளையும் தாக்கிட்டு இருக்காங்க. என்ன குறைஞ்ச எண்ணிக்கையில மிசைல்கள், ட்ரோன்கள ஏவிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபுல் மைட்டையும் காட்டணும் அப்படிங்கிற தேவை ரஷ்யாக்கு இருக்கிற மாரி தெரியல. சும்மா அப்பப்போ இலக்க குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதே போல தான் ஏப்ரல் 17 அதிகாலை இந்த சமயத்துல உக்ரைனோட நேரப்படி கூட மொத்தம் 9 ஒப்லாஸ்ட்ல உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிசைல் அலர்ட் இருந்திருக்குது. இதுல மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட செர்னிஹிவ் ஒப்லாஸ்ட் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வந்தது. அது குடியிருப்பு பகுதி தான். மக்கள் வாழும் பகுதி. இங்க ஒரு அடுக்குமாடி கட்டடம், ஒரு 8 மாடி கட்டடம்னு சொல்லப்பட்டு வருது. இந்த கட்டடத்துல வந்து ரஷ்யா குறிப்பா குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. மிசைல் தாக்குதல். இதனால அங்க ஒரு இனிஷியல் பிரிலிமினரி டேட்டாலாம் வந்து பார்க்கும்போது, காயமடைஞ்சிருக்காங்க நெறைய நபர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வந்தது. ஏன்னா அடுக்குமாடி கட்டடம் இல்லையா? ஆனா டைம் போக போக ஒரு 5 நபர்கள் கிட்டயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா ரஷ்ய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்லீங்க. அங்க மக்கள்லாம் இல்ல. அது ஃபுல்லாவே மிலிட்டரிய வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதுவும் ஃபாரின் ட்ரூப்ஸ் அப்படின்னு குறிப்பா சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த இடத்துல அதிகமான இருக்கிற கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அது மேல தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. ஆனா இல்ல இது மக்கள் வாழும் பகுதி. இங்க தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இரு தரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தடவ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டன்ஸ்காய் இந்த பகுதி வந்து நம்ம பல தடவ பார்த்திருக்கோம். இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏவி விட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு டிப்போவ தாக்கியிருக்கிறாங்க. ரயில்வே இதெல்லாம் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த டன்ஸ்காய் பகுதியில. ஸோ இதே டன்ஸ்காய் பகுதியில ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து கேட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. ரஷ்ய தரப்புலருந்து சோர்சஸ்லாம் வீடியோ பதிவுகள் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட அந்த ஏர் பேஸ்ல ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இதனால இழப்புகள் பெருமளவுல இருக்கும் அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்லப்பட்டு வருது. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து ப்ராப்பரான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல என்ன மாரியான இழப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மக்கள் வாழும் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைனோட நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட்ல ரஷ்யா வந்து ஷெல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. இதனால சில சிவிலியன்ஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது போல இன்னும் பல ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் நடந்திருக்கு. உக்ரைன்ல எப்போ நடக்கிற மாரி நடந்திருக்கு. ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கிரீமியால உக்ரைன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணாங்கன்னா, இந்த கர்கிவ், சுமி பகுதியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது இல்லையா? ஸோ இந்த சுமி ஒப்லாஸ்ட்க்கு சொந்தமான இந்த சுபி ஒப்லாஸ்ட்க்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான் பில்லோபோலியா. இந்த பில்லோபோலியால இருக்கக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன ரஷ்யா உடைச்சு விட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது, மக்கள் அங்க வாழ்றதுக்கே ரொம்ப சிரமமாயிரும். ஏன்னா கேஸ் இல்ல, கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னா அப்புறம் தண்ணி ஃபெசிலிட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அங்க பாதிப்படைய ஆரம்பிச்சுரும். ஸோ இது போல இருக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மேண்டேட்டரியா உக்ரைன் தரப்புல இருந்து இவாக்குவேட் பண்ணாலும், சில சிவிலியன்ஸ கேடயமா பயன்படுத்திறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ரஷ்யா வந்து ஓவரா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பகுதிகள்ல. இந்த பில்லோபோலியாவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா மக்களோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படக்கூடிய பகுதிகள வந்து அதிகமா தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க. இதனால மக்களுக்கு வேற வழியே இல்லாம வாழ்வாதாரத்துக்காக வேற பக்கம் போயிருவாங்க. இதுக்காக அப்படி தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீங்க அங்கலாம் ராணுவம் இருக்காங்க. நீங்க தான் இவாக்குவேட் பண்ணிட்டீங்க. அங்க ராணுவம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் சும்மா சும்மா ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா, இந்த செர்பியன் கார்ப்ஸ்ன்னு ஏதேதோ பேர சொல்லிட்டு உள்ள ஏறி போய் விழுந்துடுறாங்க இல்லையா ரஷ்யாக்குள்ள. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிரிகாஷனரியா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இது போல அங்க ராணுவம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, நாங்க அத தான் அடிச்சோம். ஏன்னா கர்கிவ்லயே வந்து எம்எல்ஆர்எஸ் வச்சிருக்காங்க உக்ரைன் அப்படின்னா, மக்கள கேடயமா பயன்படுத்துறதுக்கு உக்ரைன் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியுது. பட் இது அப்படி சொல்றத நம்ம கொண்டு வந்து சொல்றோம். நீங்க இத அலசி பார்த்து எது சரி, எது தப்பு அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. நெறைய வீடியோ போட முடியல அப்படிங்கிறது போல. மரியாதையும் குறையுது எனக்கு புரியுது. உங்களோட இது. பட் ஆனா இப்ப நான் பேச பேச எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, என் வாய்ஸ் எக்கோ ஆகுற மாரி கேட்குது. அத பேச பேச த்ராட் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகுது. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்ப திருப்பி திருப்பி ஃபீவர் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோவும் நான் மெயின்டெயின் பண்ணி போட்டுட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில நான் ஃபாஸ்ட் சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். அது என்னோட கமிட்மெண்ட்டா நான் உங்களுக்கு குடுக்குறேன். இதுக்கு மேல கன்டினியூஸா வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது மேப் வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். மேப்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஆனா, அதில அதிகமான டைம் தேவைப்படுது. ஃப்ரண்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்றதுக்காக. ஸோ, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னைக்கு நைட் கண்டிப்பா நான் உங்களுக்கு மேப் வீடியோ குடுத்துர்றேன். ஸோ, என்னென்ன நடக்குது ஏதுன்றத கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட் லைன் இப்போதைக்கு கரண்ட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பிரிப்பேர் பண்றதுக்குள்ள அவங்க ஒரு முன்னேற்றம் வந்துருது. சரி அதையும் பண்ணலான்னு பார்த்தா டைம் ரொம்ப கன்சியூம் ஆயிடுது. இதுக்கு மேல இப்படி இருக்காது. கரெக்ட்டா வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு கேள்வி இருந்தது.
ரஷ்யா இந்த கீவ பிடிச்சா வேலையே முடிஞ்சுச்சு. இத பண்ணாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒரு கமெண்ட் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஆக்சுவலா என்ன ரீசன்னா, கீவ பிடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் இல்லையா? அதுதான் இங்க பிரச்சனை. ரஷ்யாக்கு வந்து இப்போதைக்கு இத குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அது எப்படின்னா, அந்த அன் ரொம்ப முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 7, 8 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். ரஷ்யாவோட அந்த உள்ள வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மரியோபோலுக்கு பின்புறமா வரணும்னு சொல்ட்டு, இந்த ஜப்பரோசியா, இந்த டொனெஸ்க் இந்த பகுதியெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக, அந்த சைடு கிரீமியாலருந்து வந்தவங்க 2 பார்ட்டா பிரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தவங்க கெர்சனுக்குள்ள ஏறி மேல போயிருப்பாங்க. இன்னொரு பார்ட் வந்தீங்கன்னா, இந்த கெர்சன்லாம் புடிச்சுட்டு, ஜாப்பரோசியாவ புடிச்சுட்டு மரியாப்போல போய் பிடிச்சிருப்பாங்க. ஸோ, அதுவே ரஷ்யாவோட வெற்றி. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதிலேயே எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த டைம்லயே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆ இதே அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ரஷ்யாவோட அதிபர் வந்து புச்சர்ன்னு சொல்ட்டு. அதிலேயே முடிஞ்சிருச்சு. ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இல்ல. ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் உக்ரைன்ல வந்து மிலிட்டரி ரீதியா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன்னா அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, உக்ரைன்றது வந்து எப்பவுமே ஒரு தீராத வடுவா இருக்கும். நம்ம தோத்துட்டோம். ரஷ்யா கிட்ட போய் நம்ம தோத்துட்டோம். இது போல ஒரு விஷயம் வந்து உள்ள உக்ரைன்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது போல ஒரு விஷயம் ரஷ்யாக்கு தேவை அப்படின்னு அவங்க இல்லவே இல்ல. பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா முடிச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட ஒரு எண்ணம். ஸோ அதனால ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரஷ்யாக்கு இல்ல. இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. இன்னொரு சில சாரார்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அனலிஸ்ட்லாம் சொல்றாங்கன்னா அப்படின்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஒரு ட்ராப் வெட்டியிருக்கிறாங்க. மெய்டன் மூவ்மெண்ட்ட கொண்டு வந்து அதான் யூரோ மெய்டன் மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட்ட கொண்டு வந்து ஆட்சி கவிழ்ப்பு பண்ணி ஜெலன்ஸ்கி அவர்கள அதிபரா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு முன்னாடி பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் இருந்தாரு. அது நெறைய அதிபர்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் வந்து உறுதியா உட்கார்ந்தாரு. ஸோ அவரு வந்து ப்ரோ வெஸ்டர்னா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரஷ்யன்ஸ் தான் அங்க ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த யூரோ மெய்டன் மூவ்மெண்ட் அப்டின்னா என்ன அப்டின்னா, யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடினாங்க. அரசாங்கம் வந்து வேண்டாம் அப்டின்ற போல முடிவெடுத்துச்சு. ஆனா மக்கள் வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன்ல சேரணும். அதுக்கான வேலைகள பாருங்க. அப்டிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் கலவரமா மாறி, போராட்டம் ஆரம்பிச்சது கலவரமா மாறி ஆட்சி கவிழ்ப்பு நடந்துச்சு. அந்த ஆட்சி கவிழ்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ வெஸ்டர்ன் சோர்சஸ்லாம் ஆட்சிய பிடிச்சு உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கிரீமியா கைவிட்டு போயிருமோ! அப்டிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரஷ்யா வந்து கிரீமியாவ அனெக்ஸ் பண்ணாங்க 2014ல. ஸோ இந்த காலகட்டத்தில நடந்தது தான் யூரோ மெய்டன் மூவ்மெண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து, இப்போ இதுவரைக்கும் வந்து போர் நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இழப்புகள் வந்தாச்சு. இப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா மிலிட்டரி ரீதியா ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா உண்மையாலுமே தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் மேற்குலக நாடுகளுக்கு வேணும். இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஏன் வந்து இந்த மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே போக்கூடாது. அப்படிங்கிறது போல கையெழுத்துலாம் போட்டிருக்காரு. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல ஆயுதமே இல்ல. மேற்குலக நாடுகள் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்படியே பார்த்தாலும், உள்ள உக்ரைன காப்பாத்துறதுக்கு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் ஏன் வந்து இப்ப வரைக்கும் ரஷ்யானால ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து உக்ரைன்ல பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃப்ரண்ட் லைன கொலாப்ஸ் பண்ணி முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க அப்டின்னா, தோல்விய ஒத்துக்க வைக்கணும் உக்ரைன அப்டிங்கிற எண்ணம் ரஷ்யாக்கு கிடையாது. ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் பேச்சுவார்த்தை மூலியமா இந்த பிரச்சனைய முடிச்சு சுமூகமா ரஷ்யா வெளியேறணும். அப்டிங்கிறது தான் அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு. இதுல போய் கிரீவ பிடிச்சு நாங்க ஆட்சி பண்ணி நான் ஜெயிச்சுட்டேன் அப்டிங்கிற ஒரு எண்ணம் ரஷ்யாக்கு இல்ல. இருந்ததுன்னா எப்போ செஞ்சிருப்பாங்க. ஏன்னா, ஈரான்னாலேயே ஒரு நாளைக்கு 100 பாலிஸ்டிக் மிசைல், 100 ட்ரோன்கள் லான்ச் பண்ண முடியுதுன்னா, ரஷ்யானால 1000 பாலிஸ்டிக் மிசைல், 1000 ட்ரோன்கள ஏவ முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ரஷ்யா. பட் ஆனா அத செய்யவே இல்ல. இந்த இப்ப கூட நம்ம தாக்குதல் எடுத்து பார்த்தா, 10 மிசைல் அனுப்பியிருப்பாங்க, 20 மிசைல் அனுப்பியிருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 40, 50 மிசைல் தான் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு மேலலாம் அனுப்ப மாட்டாங்க. அதுவும் குறிப்பா மிலிட்டரி டார்கெட்ஸ மட்டும் குறி வச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணாலே தெரியும், உங்களுக்கு ரஷ்யாவோட எண்ணம் என்னவா இருக்குன்னு. இது கூடவே அனலிஸ்ட்லாம் வந்து கிளியரா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ உக்ரைன்ன்றது வந்து ஒரு நாடு. அந்த நாடு வந்து போர்ல இருக்கு ஆக்சுவலா. அந்த நாட்டுக்கு வந்து யானப்பசி மாரி ஆயுதங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ரஷ்யா வந்து அந்த கன்டினியூஸா உக்ரைன் என்கேஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அந்த ஆயுதங்கள மட்டும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த யானைக்கு பசி தீரவே மாட்டேங்குது. அதனால ஆயுதம் குடு, ஆயுதம் குடுன்னு கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஆயுதம் குடுத்துட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா, யூரோப்பியன் கன்ட்ரீஸ்லாம் வீக் ஆயிட்டாங்க. இப்போ பெரும்பான்மையான நாடுகள் கிட்ட ஆயுதங்களே இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்மளே பார்த்தாச்சு பதிவுகள்ல. நியூஸஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரஷ்யாக்கு தேவை. அத செஞ்சுட்டாங்க.
அதாவது மேற்குலக நாடுகளயே வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மத்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்ப அசர்பைஜான், ஆர்மேனியா எடுத்துக்கங்க. மேற்குலக நாடுகள் வீக்கா இருக்காங்க. மேற்குலக நாடுகள் வீக்கா இருக்கிறதுனால அர்மேனியாவுக்கு உதவ முடியல. நகர்னோ காரபாக்க ஈஸியா ஒரே நாள் அடிச்சு எடுத்துட்டாங்களா? இப்ப இஸ்ரேல், ஈரான் பிரச்சனையே பார்த்துக்கங்க. இப்போ உக்ரைன் பிரச்சனை பிரதானமா நடந்துட்டு இருக்கிறதுனால, உக்ரைனுக்கு வந்து யான பசி இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 10,000 செல்கள் குடுக்கணும் அப்படிங்கும்போது, கீழ ஒரு நாளைக்கு 10,000 செல்கள் குடுக்கணும்னா, மேற்குலக நாடுகளால செய்ய முடியாது. பெருமளவுல தோல்விய நோக்கி போகும். இங்கேயும் இப்போ நெனைக்கிற மாரி இங்க ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சுன்னா மாறி, மாறி அடிச்சுக்கிறாங்கன்னா, இப்ப இங்கேயும் ஒரு 10,000 தயாரிச்சு தராங்க. உக்ரைனுக்கு ஒரு 10,000 தயாரிச்சு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடு என்ன நடக்கும்? சவுத் கொரியா நாட்ட ஆரம்பிச்சுருவாங்க. என்ன நடக்கும்? அங்க ஒரு 10,000, 20,000 செயல்கள் நடக்குமா? இதெல்லாம் பிரதானமா நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம இந்தியா, பாகிஸ்தான் என்ன நடக்கும்? பிரச்சனை ஆரம்பிக்குமா? பாகிஸ்தானுக்கு 10,000 செயல்கள் மேற்குலக நாடுகள்னால தர முடியுமா? முடியாது. இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இன்னும் பல இடங்கள், பல பிராந்தியங்கள், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லத்தீன் அமெரிக்காவா இருக்கட்டும், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிச்சுரும். அடுத்து செர்பியா, கொசோவா இருக்குது. இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இத்தன கான்ஃப்ளிக்ட் உலகத்துல பல கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் உருவானதுக்கான காரணம், அந்த நாடுகள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த நாடுகளுக்கெல்லாம் இது ஒரு சான்ஸா பார்க்குறாங்க. ரஷ்யா வந்து ஒரு வாய்ப்ப உருவாக்கி குடுத்திருக்கு. என்ன பண்ண முடியும் மேற்குலக நாடுகளால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களா? யாரையும் பண்ண முடியாது. இது ஒரு லார்ஜர் கான்ஃப்ளிக்ட்டா போயிரும். வேர்ல்ட் அட் வார்ஸா இருக்கிறதுனால, அமெரிக்கானால எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கக்கூடாது. யார கோத்து விடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலயும் அனலிஸ்ட் தரப்புலருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா மெக்சிகோ, அமெரிக்கா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்படி இல்லன்னா கூட ப்ராக்ஸி வார்ஸ் கீழ நடக்கிறதுக்கு இருக்கு. பிரேசில், அர்ஜென்டினாக்குள்ள ஏதோ ஒரு மோதல்கள் வரலாம். இல்ல பிரேசில்ல ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுக்கு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் வெனிசுவேலா, கயானா பிரச்சனையா இருக்கு. வெனிசுவேலாக்கு கயானாவ பிடிக்கணும்னு எந்த ஒரு எண்ணமுமே இல்ல. அது ஒரு மிரட்டல். இப்போ வெனிசுவேலா இத்தன நாளா அமைதியா தான் இருந்தாங்க. ஏன் திடீர்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்க? அந்த இடத்துல ஆயில் சோர்ஸஸ் இருக்கு. அந்த ஆயில் சோர்ஸஸ் பிரதானமா அமெரிக்காக்கு தேவைப்படுது. இப்போ அமெரிக்காவ முடக்கணும் அப்டின்னா, அந்த ஆயில் சோர்ஸஸ வெனிசுவேலா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும். இப்போதைக்கு மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் வெனிசுவேலா வைப்பாங்கன்னு நீட் இல்ல. செய்வாங்க அப்டின்றது கிடையாது. ஆனா எல்லாரும் தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தருணம் வரும்போது ஒரு ஒரு காய்கள் நகரும்போது எல்லாமே மாறிரும். விதிகள் மாற்றப்படும் அப்டிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. கீவ போய் ஈஸியா பிடிச்சுட்டாங்க அப்டின்னா பிரச்சனை முடிஞ்சிரும் இல்லையா? எப்படி மேற்குலக நாடுகள பிஸியா வச்சுக்கிறது? அந்த ஒரு கண்ணோட்டத்திலயும் பார்க்கலாம். இதே போல நீங்க மேற்குலக நாடுகளோட கண்ணோட்டத்துல பாருங்க. இப்ப ரஷ்யா பிஸியா இல்லன்னு வச்சுக்கங்க. ஆல்ரெடி என்கேஜ்ல இருக்கும்போதே, ஈரானுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதங்களையும் நான் தரேன் அப்படின்னு போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் வர்றதா சொல்லப்பட்டு வருது. ஈரானுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதங்கள்னாலயும் ரஷ்யானால குடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஃபேக்டரிஸ தயாரிக்கலாம் பார்த்தோம்னா, உக்ரைன் கூட சண்டை பிடிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துற மாரி தெரியல. பூரா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி வந்திருக்கு. லிபியால வந்து பார்த்தீங்கன்னா, BMP-3 மாடல்ஸ்லாம் போய் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது லேண்டிங் ஷிப் ரஷ்யாவோட லேண்டிங் ஷிப்ல இந்த கருங்கடல் வழியா துருக்கிய கிராஸ் பண்ணி ஒரு கப்பல், அந்த கப்பல்ல நெறைய ஆயுதங்கள ஏத்திட்டு கொண்டு போய் லிபியால இறக்கி விட்டுருக்காங்க. லிபியாக்கு வேணுங்கிற ஆயுதங்கள ரஷ்யா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அப்போ எதுக்காக போயிருக்கு? ஆப்பிரிக்கால பிராந்திய பிரச்சனை பெருசாகும்போது, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கு உதவுறதுக்காக, ரஷ்யாவோட நட்பு நாடுகளுக்கு உதவுறதுக்காக ஆயுதங்கள் அனுப்புறாங்க. அதே போல பல நாடுகளுக்கும் தேவையான ஆயுதங்கள ரஷ்யா ஈஸியா குடுத்துறக்கூடாதுன்றதுக்காக, ரஷ்யாவ இன்னமுமே உக்ரைனோட என்கேஜ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் சொல்றாங்க. இரு தரப்புலயும் சொல்லக்கூடிய கண்ணோட்டத்த உங்ககிட்ட குடுத்துருக்கேன். நீங்க இத அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத வழக்கம் போல எடுத்துக்கணும். ஆக்சுவலா இந்த கேள்விக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னு நெனச்சேன். அ ஆனா இது ரொம்ப பெருசா நீளமா போயிருச்சு. ஆனா இது இன்னுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2, 3 பதிவுகள் போகும். ஏன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே இதோட லிங்க் பண்ண முடியும். அதுவே தனியா ஒரு பதிவா போடலாம். ஒரு தனி பிளேலிஸ்ட்டாவே கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சிருந்தேன். ஆனா, இது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதோட முடிச்சுக்கலாம். இத வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு கேட்கிறீங்க. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்க இன் டெப்த்தா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த பதிவுல நம்ம அத போட ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பதிவாவது இது போல போட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும், பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.
அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.